படம் நல்லா பேசும். நம்ம பேச வேணாம், படம் அந்த மாதிரி இருக்கு, ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு ப்ரோ. சரி, அந்த போட்டிக்குலாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது தனி ரேஞ்சு, தனி ரேஞ்சு. அப்படியே வெறித்தனமா இருக்கு. கூஸ் பம்ப் சீன்ஸ் தான் அப்படி வெறித்தனமா இருக்கு. ஒவ்வொரு சீனும் எலிவேஷன் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜிவி பிரகாஷ் பிரிச்சிருக்காரு. ஆக்ஷன் வந்து அப்படியே கண்லாம் கன் ரியலிஸ்டிக், ரத்தம் சதவீதம் அப்படி எடுத்திருக்காங்க. வெறித்தனமா இருக்கு ப்ரோ. அப்படியே உச்சத்திடுறா, அப்படியே அப்படிதான் இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா ஹீரோயின் நல்லா இருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க, வெறித்தனமா பண்ணிருக்காங்க. ஹீரோயின் பாருங்க, ரேட்டிங் 5/5 செம்மையா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. பாருங்க பிரியங்கா மோகன் பாருங்க, அந்த ஒரு கியூன் மாதிரி நடிச்சிருக்காங்க. ஒரு கன் ஷாட் இருக்கு, செம்மையா இருக்கு. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. படம் நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு தனுஷ், நல்லா நடிச்சிருக்காரு. நம்ம இந்த போராட்டம் செம்மையா இருக்கு. மியூசிக் 2 சாங் தான் இருக்குது, 2 சாங்குமே பக்காவா சூப்பரா இருக்கு. அவரும் நல்லா தான் இருக்குது, தீமையா தான் இருக்குது. நல்லா இருக்கு, பாக்கலாம். நல்லா பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. புரியல கேப்டன் நல்லா இருக்கா? வேற தனுஷோட டான்ஸ் படம் வெறித்தனமா இருந்துச்சுன்னா. தனுஷ் அண்ணா, சிவராஜ்குமார் சூப்பரான ஆக்டிங். இந்த ஸ்டோரிக்கு வாலியன்ஸ் தான் தேவை. நல்லா சூப்பரா இருந்தது, சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. பொங்கல் செம்மையா இருக்கு. வேற லெவல் தலாம், சூப்பர் சூப்பரா இருக்கு, அமேசிங். படம் சூப்பரா இருக்கு, எல்லாமே எதிர்பார்த்ததான் வந்தோமே. செம்மையா இருக்கு படம்லாம். தனுஷாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. கதைன்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உள்ள கதை இருக்கணும்ல. உங்களுக்கு உப்பு இருந்தா தானே சாப்பாடு நல்லா இருக்கும், அதான் சொல்றீங்க. அதனால தனுஷாரு ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். ரசிகர்கள் மட்டும் தான் பார்க்க முடியும்ன்றீங்களா? இல்ல, அவங்களுக்கே ஏமாற்றம்னு சொல்ல வரேன். அப்ப பாக்கி உள்ள ஆளை எப்படி பார்க்க முடியும்? ஃபேமிலி எல்லாம் எப்படி பார்க்க முடியும்? முடியாது சார். என்னன்னா பண்ணி அதான் சொல்றேன். வெள்ளக்காரங்களா ஒரே பல்ரு சார். ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வர வெள்ளக்காரனை கொண்டுகிட்டே இருக்கிறாரு தனுஷ். அது இப்ப என்ன இன்னொன்னு சொல்றேன், அவங்க இதுல ரெக்கார்டிங் ஆகிக்காதான் இருக்கும். டைரக்டருக்கும் வெள்ளக்காரனுக்கும் ஏதோ ஒரு பகை இருக்குன்னு நினைக்கிறேன்.
வெள்ளக்காரனால டைரக்டர் ஃபேமிலி ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி ஒரு கொடுமைலாம் இருக்கக்கூடாதுங்க. அது எவங்களுடைய காசு, அது பணத்தை போட்டு நீ எடுக்கணும் படத்தை. எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவரு என்ன சொல்றீங்க, தனுஷுடைய பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி, சத்யஜோதி பிலிம்ஸ் என்ன சொல்றீங்க. அப்போ இவங்களா கிடைச்சாங்க உனக்கு உன் ஃபேமிலி சென்டிமெண்ட்டை கொண்டு வரதுக்கு. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்காரு சார். ஒரு முழு சைக்கோ ஆயிட்டாப்ல அந்த படம். டேரக்டர் சொல்ல வரேன். அவங்க இல்ல, நான் ரெண்டுமே நான் பார்க்கல. சொன்னாங்க, நான் பார்க்கல. பட் நம்ம அந்த படத்து என்ன ஒரு 10% பார்த்துருப்பாங்க. இதை வந்து இன்னைக்கு வந்து ஒரு 90% பார்க்க ஆசைப்படுவாங்க. ஆர்டிஸ்ட் வேல்யூ இருக்கு, புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் நான் வந்தேன். இல்லைன்னா சின்ன படத்துல நான் வரமாட்டேன். சின்ன படத்துல நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பெரிய கம்பெனி, அப்போ ஒரு வித்தியாசமா இருக்குன்னு தானே நம்ம தேடி வரோம். இந்த மாதிரி படங்கள் வந்து ஓடினா தானங்க சினிமா தியேட்டரும் நல்லா இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டரும் நல்லா இருப்பாங்க, ரசிகரும் சந்தை. இல்லைன்னா இப்போ தியேட்டர் எல்லாம் இடிச்சு கல்யாணம் பண்ண கட்டிட்டு இருக்காங்களே. இப்போ இதுவும் மொக்கையா இருந்தா என்ன பண்றது? ரசிகர்களுக்கு படம் தியேட்டருக்கு வரமாட்டாங்க, தியேட்டரை அடிச்சுட்டு கல்யாணம் பண்ணாம ஆக்குவாங்க. அந்த ஒரு வருத்தத்துல தான் நம்ம பேசுறோம். எல்லாமே உங்களுக்கு இருந்து டேட்டு கொடுக்குறாரு பெரிய ஹீரோ, எத்தனை கோடி வாங்கணும் ப்ரொடியூசருக்கு. அப்போ ஒரு நல்ல ஒரு கான்செப்டை நீங்க ரெடி பண்ணிருக்கலாமே. உண்மையிலே சொல்றேன் சார், டைரக்டர்லாம் இந்தியா விட்டே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா கடல்ல கல்லை கட்டி இறக்கிடணும் சார். அந்த அளவு வெறியாகும். அப்படிங்களே இருந்து கிளைமேக்ஸ் வேற. ஐயோ ஐயோ ஐயோ, வேற முடியல. இன்னமே இல்ல, ஹீரோ கொடுத்து நடிச்சிருக்கிறாரு. ஜிவி மியூசிக் நல்லா இருக்குது, கேமரா எல்லாமே நல்லா தான் இருக்கு. கதை இல்லையா என்ன? அந்த கதை வந்து ஓப்பனிங்ல இருந்து வெள்ளக்காரனை சுட்டுக்கிட்டே இருக்குது. எவ்வளவு நேரம் தான் பாக்குறேன். நானும் கண்ணு இப்படி தூக்கம் வருது, அப்படி முழிக்கிறேன், தூக்கம் வருது முழிக்கிறேன். சார் ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் சில நேரம் டிவி பார்ப்போம். அந்த லோக்கல் சேனல்ல படம் போடுவாங்க சார். இது பொம்மை நாயகி, அதெல்லாம் வந்து அப்படி தூக்கம் வரும். அந்த ஸ்கிரீன் பிளேயே பார்க்க தோணுது. விடியால் 5 மணி தான் நான் படுத்தேன். இதுதாங்க உண்மையான ஒரு படம் நான் சொல்றது. புரியுதா சார் நான் சொல்றது? இந்த மாதிரி ஒரு கதையை எடுங்கன்னு சொல்றேன். சின்ன பட்ஜெட் தான், அதே மாதிரி நிறைய சொல்லலாம். அப்போ இவ்வளவு பட்ஜெட்டு, நைட்டு ஃபுல்லா தூங்கி 7 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக 4 இட்லியை சாப்பிட்டு வந்து உட்காரும் போது எப்படி இருக்கணும்? இன்டர்வலுக்கு அப்புறம் கண்ண சொக்குது, இன்டர்வலுக்கு அப்புறமா கண்ணை சொக்குது. அப்ப அதுல என்ன இருக்குது? இதுதான் கொஞ்சம் வருத்தம். தனுஷார் ரசிகர்களுக்கு படம் ஒரு ஏமாற்றம். எதிர்பார்த்ததை விட அதிகமா தான் இருக்கு. ஐயோ, அது சூப்பருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் ஒவ்வொரு சீனுமே எல்லாருக்கும் ஒரு பர்சன் என்னென்ன பீஜமோ எல்லாமே சேர்த்து அழகா பண்ணிருக்காங்க. ரொம்ப கிளைமேக்ஸ்ல அது ரொம்ப சூப்பரமா ஒரு மாதிரி அவெஞ்சர்ஸ் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சூப்பர். பார்ட் 2 தாங்க அடுத்து. லீடு எல்லாமே சூப்பரா கொடுத்துருக்காங்க. லாகிங்லாம் அப்படிலாம் சூப்பரா போகும். அழகான ஒரு நல்ல ஸ்டோரியோட அழகா இருக்கு. வயலன்ஸ் அப்படிலாம் எதுவும் இல்ல. கரெக்டா படத்துக்கு என்னவோ அந்த மாதிரி ஒரு வயலன்ஸ். எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆர்ட் டைரக்டர் சூப்பருங்க.